ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதித்தார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. இந்த ராசியினுடைய அதிபதி இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு 7ஆம் இடமான மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் வீட்டு அதிபதி புதனோடு அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து குரு ராசியை தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. சூப்பர். ராசியை ராசிநாதன் பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுவே 50% ஜெயிச்சாச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். ராசி என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் உள்ளடக்கியது. 3ஆம் இடத்துல ராகு இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், ராகுவையும் குரு பார்க்குறார். 11ஆம் வீட்டை குரு பார்க்குறார். சூப்பர். 10ல் அஞ்சிக்குடைய செவ்வாய் 10ல் போய் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் உங்களுக்கு 4ல் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி போய் கொண்டு இருக்கிறது என்று நினைப்பீர்கள். அதுதான் இல்லை. அர்த்தாஷ்டம சனி 4ல் சனி இருக்காரு தான், அந்த வீட்டில் இருக்கார். இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் 3ஆம் வீட்டு பலனை செய்வார், யோக பலனை செய்வார். அதாவது ரிவர்ஸ் ஆயிடுச்சு, வக்ரம் ஆயிட்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு எதிர்மறையான பலன். இதனால் வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி நடந்தது, கெடுபலன் நடந்தது. இப்போ இனி கெடுபலன் ஸ்டாப் ஆகி நல்ல பலன், அற்புதமான பலன்களை இந்த சனி பகவான் வாரி வழங்கப் போகிறார். அப்போது இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரம், சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. ராசியை ராசிநாதன் குரு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு செய்யக்கூடிய தொழிலிலும் சரி இல்லை உத்தியோகத்திலும் சரி முனைப்போடு ஒரு ஈடுபாட்டோடு வேலை பார்த்து அதில் சக்ஸஸ் ஆகி நம்பர் 1 வரக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, 7ஆம் இடத்தில் குரு கோச்சார ரீதியாக எந்த ஒரு ராசியில் இருந்தாலும், அதாவது எந்த ராசிக்கும் 7ஆம் இடத்துல, 7ஆம் இடம் என்பது அதாவது எந்த ஒரு ராசிக்கும் குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 7ல் குரு இருக்கான்னு சொன்னால் அப்போ 7ஆம் இடம் ஸ்தான பலம் ஆகிறது. ஸ்தான பலம் என்று சொன்னால் 7ஆம் இடத்தை அவர் வலிமையாக்குவார். 7ஆம் இடம்னா கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போ அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவி வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் ஒரு சந்தோஷம். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலிருந்து ஒரு பொண்ணோ பொருளோ ஏதோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம். 7ஆம் இடம் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். கூட்டு தொழில் நல்ல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அங்கே போய் குரு உட்காந்துருக்கான்னு சொன்னால் அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை, அன்னோன்யம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். பாருங்கள், அதே குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார். 3ல் ராகு. சூப்பருங்க. இந்த தனுசு ராசிக்கு அதாவது கடவுள் ஒரு வாசல் மூடனா ஒரு வாசல் திறப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருந்தது. ஆனால் ராகு 3ல் உட்காந்து உங்களை அதை
ஓவர்லுக் பண்ணுற அளவுக்கு ராகு கொடுத்தா யாருங்க தடுக்க முடியும்? அவர் இன்னும் 500 ரூபாய் நோட்டு எதிர்பார்க்குற இடத்துல 5000 ரூபாய் கட்டே கொடுப்பார். அப்படி இருக்கும்போது 3ல் ராகு அளப்பரிய பலன். 3ல் ராகு கேதுக்கள் இருக்க கொடுத்து வைக்கணும், உபஜயஸ்தானம். அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதையும் தாண்டி உங்களுக்கு குரு பார்வை வேறு. அப்போ குரு பார்வையில் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையெல்லாம் இருக்குது. அப்போது 3ஆம் இடம் வலுத்து விடுகிறது. அப்போ இந்த ராகு பகவான் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். இப்போ தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாடு போகணுமா, தாராளமாக போகலாம். உயர்கல்விக்கு போகலாம், உத்தியோகத்துக்கு போகலாம், சொந்த தொழிலுக்கு போகலாம். எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய நேரம், தருணம் இது என்று சொன்னால் மிகையாகாது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக்கல் குட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற உபகரணங்கள் தயாரிப்பாளர்கள், சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள், அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம், தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இன்னும் சிறப்பாக இருக்குங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு பிரம்மாண்ட நாயகன் எடுக்கிற முயற்சி பெரிய முயற்சியாக இருக்கும், பெரிய வெற்றியாக இருக்குங்க. அதுதாங்க சூப்பராக அவங்கள பெரிய லெவலில் கொண்டு வர போகிறார். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் 3ல் ராகு இருந்து குரு பார்வையில் இருப்பது என்பது சூப்பர். சனி கூட 138 நாள் தான் அவர் வக்ரமாக இருக்க போகிறார். அந்த 138 நாளும் சூப்பர். இருந்தாலும் இவர் 1.5 வருஷம் இருந்து நல்ல பலனை கொடுக்க போகிறார். நம்ம வார பலனை தான் சொல்கிறோம். இருந்தாலும் சூசகமாக கோடிட்டு காட்ட வேண்டியது நமது கடமையாகிறது. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் அப்போது ராகு பகவான் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். 3ஆம் இடம் அப்படின்னும் பொழுது முயற்சி, எந்த முயற்சியாக இருந்தாலும் அது 100% வெற்றியை தாண்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4ல் சனி இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இல்லை, வக்ரம் பெறுவதால் எதிர்மறையான பலன், அதாவது கெடுபலனை தந்தவர் இனி நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய தருணமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லணும். 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பாருங்க 10ல் உட்காந்துருக்கார். 5 குடைவன் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறி இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அங்கிருந்து அவர் மறுபடியும் 5ஆம் வீட்டையே பார்க்குறார், 8ஆம் பார்வையா, சூப்பர். அது மட்டும் இல்லை, அந்த செவ்வாய் 4ஆம் வீட்டையும் பார்க்குறார், 4ஆம் வீட்டையும் பார்க்குறார், 5ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்போ வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, இப்படி ஏதாவது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு இந்த வாரம் இன்வால்வ் ஆவீங்க, வாங்குவீங்க, இல்லை பேசி முடிவு எடுப்பீங்க, இல்லை அக்ரிமெண்ட் பண்ணுவீங்க, இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அற்புதமான காலம். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் இடத்தை பார்க்குறார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பார்க்குறதால குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு மிக சிறப்பாக அமையப்போகிறது. பூர்வீகத்தை அந்த வீட்டையை செவ்வாய் பார்க்குறதால ஒரு சிலர் பூர்வீகத்தில் வீடு இழிஞ்சு போச்சு, டெமாலிஷ் பண்ணிவிட்டு வேறு வீடு கட்டலாம், இல்லை அதை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது அந்த வேலையை எடுத்துகிட்டு கூட போவீங்க. அதுவும் சுபத்தன்மையில் முடியக்கூடிய தருணம். பாருங்கள், உங்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 4ல் இருக்கக்கூடிய சனி பார்க்குறார். எதிரிகள் 6ஆம் இடம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு வெளிபதுங்க வைத்துவிடும். மற்றபடி இந்த 6ஆம் இடம் என்பது தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. யாருக்காவது ஒருத்தர் மருத்துவ செலவு வைக்கும் குடும்பத்தில், அது உங்களுக்கு இருக்கலாம், இல்லை மருத்துவங்களுக்கு யாருக்காவது இருக்கலாம், அப்படி ஒரு நிலை ஏற்படும். இருந்த போதிலும் 7ல் குரு பகவான், சுக்கிரன், புதன் 3 பேரும் இருக்கிறது ரொம்ப சூப்பருங்க. திருமண வயதில் இருக்கும் இந்த ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். சட்டுப்பட்டு முடிப்பீங்க. இந்த ஒரு வாரத்தில் ஏதாவது பேச்சுவார்த்தை சக்ஸஸ் தான் முடியும்னு சொல்லலாம். மற்றபடி 9ல் கேது இருக்கார், 8ல் சூரியன் இருக்கார். அப்போது காரகோ பாவனாஸ்தின்னு கண்டிப்பாக சொல்லணும். தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி கோயில் குளம்னு கண்டிப்பாக போவீங்க.
ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். 10ஆம் இடத்துல செவ்வாய், இது பெரிய விஷயங்க. இந்த 10ஆம் இடம் என்பது புதனுடைய வீடு. அங்கே செவ்வாய் போய் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் 11க்குடையவன், அவரை பற்றியும் நம்ம சொல்லி ஆகணும். அப்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், டெக்னீஷியன் ஆகட்டும், நடிகை ஆகட்டும், டைரக்டரு, அசிஸ்டன்ட் டைரக்டரு, கேமராமேன், யாராக இருந்த போதிலும், அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம். அது டிவி மீடியாவாக இருக்கலாம், இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். பட் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த பின்னணி பாடகர்கள், மியூசிக் டைரக்டரு, அது சார்ந்த தொழிலில் ஈடுபாடு, நாடக நடிகர்கள், நாடகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், அத்தனை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் ரொம்ப உள்ளது. ஏன்னா புதன் ஆட்சி பெற்றிருக்கார். 10க்குடையவன் ஆட்சி பெற்றால் அற்புதமான பலன்களை வாரி வழங்கணும்னு ஜோதிடர்கள் வந்து சொல்கிறது. 10இல் செவ்வாயே இருக்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற அரசு இந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இன்னும் பிற அரசு அதாவது இன்னும் பணியாளர்கள், மற்ற பணியாளர்கள், அரசு பணியாளர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, மெடிக்கல் ஃபீல்டு, ரசாயனம் இதில் வேலை பார்க்குற, அதாவது ரசாயன தொழிற்சாலை, மெடிக்கல் ஃபீல்டு, மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா 10இல் செவ்வாய் இருக்கா, ரொம்ப அந்த காவல்துறை, தீயணைப்பு, அந்த யூனிஃபார்ம்ஸ் போட்ட அன்பர்களுக்கெல்லாம் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நினைச்சதை சாதிக்க முடியும், சலுகைகள் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், நீங்கள் என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த ப்ரைவேட்டில் செக்யூரிட்டிஸ், அது யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு அவங்களும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 11ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் பண மழை பொழிய போகிறது. நல்ல வருமானம் கிடைக்க போகிறது, சந்தோஷம் கிடைக்க போகிறது. ஸோ அப்போ 11ஆம் இடம்ங்கிறது சந்தோஷமும் வருமானம், நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது 2வது திருமணத்திற்காக, அதாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிங்க. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வணங்குங்கள், பிள்ளையாரை போற்றுங்கள், மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமைய போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.